இந்த பேப்பர் நோட்டுக்கு வேல்யூ எங்க இருந்து வருது? இந்த பேப்பர் நோட்டுக்காக தான் லைஃப் முழுக்க ஓடிட்டு இருக்கோம். கரெக்டா? இந்த பேப்பர் மணிக்கு வேல்யூ பேப்பர்ல கிடையாது, பீப்புளோட ட்ரஸ்ட். நீங்களும் நானும் நம்புறதுனாலதான், நம்ம கூட்டமா சேர்ந்து இதை நம்பிட்டு இருக்கோம். அதனாலதான் இதுல வேல்யூ அடங்கி இருக்கு. அது கூடவே இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆர்பிஐ கவர்னர் சைன் போட்டு வச்சிருப்பாரு. நான் இதுக்கு 100 ரூபான்னு ஒரு வேல்யூ கொடுக்குறேன் அப்படின்னு சைன் போட்டு வச்சிருக்காரு. இதுலதான் நம்ம ட்ரஸ்ட் அடங்கி இருக்கு. கவர்மெண்ட் பிளஸ் சிஸ்டம் இதை நம்புற வரைக்கும் இந்த பேப்பரோட பேரு மணி, 100 ரூபான்ற வேல்யூ. இந்த ட்ரஸ்ட் ஒரு நாள் போச்சுன்னா இந்த பேப்பர் வெறும் பேப்பர் தான். டெக்னிக்கலா மணி எப்படி கிரியேட் ஆகுது தெரியுமா? சென்ட்ரல் பேங்க் பிரிண்ட் பண்ணும். நம்ம ஊர்ல சென்ட்ரல் பேங்க் ஆர்பிஐ தான். கவர்மெண்ட் அப்ரூவலோட சென்ட்ரல் பேங்க் நோட்டை இஷ்யூ பண்ணும். பட் பிரிண்டிங்னால மட்டும் மணி கிரியேட் ஆகாது. பேங்க் லெண்டிங்னால தான் மணி கிரியேட் ஆகுது. ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி கோல்டு ஸ்டாண்டர்ட் ஒரு ஸ்கீம் இருந்துச்சு. ஒரு கண்ட்ரி கிட்ட எவ்வளவு கோல்டு இருக்கோ அதுக்கு ஈக்குவலா தான் மணி பிரிண்ட் பண்ணணும்ன்ற ரூல் இருந்துச்சு. பட் இப்போ ரியல் மணி கிரியேஷன் நடக்கிறது பேங்க் லெண்டிங் டைம்ல தான். பேங்க் லோன் கொடுக்கும் போது நியூ மணி டிஜிட்டலா கிரியேட் ஆகுது. உங்க டெபாசிட்டை பேங்க் கொண்டு போய் லோன் கொடுப்பாங்க. எக்ஸாம்பிள், நீங்க ஒரு 10 லேக் டெபாசிட் பண்ணிருந்தீங்கன்னா அந்த 10 லேக் எடுத்துட்டு போய் பேங்க் இன்னொரு நம்பருக்கு லோன் கொடுக்கும்போது புதுசா ஒரு 10 லேக் கிரியேட் ஆகுது. அந்த மணியை தான் நியூ வேல்யூவா ஆட் பண்ணுவாங்க. திஸ் இஸ் கால்ட் கிரெடிட் கிரியேஷன். சோ ரிமெம்பர், மணி பேப்பர்ல இல்ல, மணி ட்ரஸ்ட், சிஸ்டம் கூட கிரெடிட். இந்த 3 நாள் தான் அடங்கி இருக்கு. தட்ஸ் வை மணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினா மணியை ஃபியர் இல்லாம ஹேண்டில் பண்ணலாம். இது கூட கண்டினியூஸா நிறைய டாபிக் இருக்கு. அது எல்லாமே ரெகுலரா ஷேர் பண்றேன். அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம், உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணிட்டு இந்த பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.